என்னடா ஆதவ அர்ஜுனா ரஜினி ஜிப் கிட்ட வரீங்க? ஏன்டா எப்ப பார்த்தாலும் அடுத்தவன் ஜிப்லயே தான் குடியிருப்பீங்களா? நீங்க பனையூர்ல குடியிருக்கிறீங்களா இல்ல அடுத்தவன் ஜிப்ல குடியிருக்கிறீங்களாடா? பாரு, உன்னை விட எனக்கு கேவலமா பேச தெரியும் கபிலா. நான் பேசினா நீ எல்லாம் தாங்க மாட்டேன். கேவலமா ஆளு கிடையாது. நான் அப்படி வாழவும் செய்யல. பேசுறோம். தம்பி களத்துல இருக்க சரியா தம்பி இரு கபிலன் பேசிட்டு வரேன். அவன் என்ன ஜெயசலன் சார் இருங்க, ஜெயசலன் சார் இருங்க, நான் சொல்றேன் கேளுங்க. அவன் உங்கள்கிட்ட பேச மாட்டேன்ட்டான். அவன் என்ன மிரட்ட வந்திருக்கான். இருங்க, நீங்க மைக்ல இருங்க. உங்க மிரட்டுறக்கெல்லாம் அவ்வளவு பெரிய ஆளு கிடையாதுடா. நீதான் நடத்திட்டு இருக்க. நீ அப்புறம் அவ்வளவு பெரிய ஆளா இருந்தா நீ களத்துல வந்து போராடுற துரைமுருகன் மாதிரி. எனக்கு 1 லட்சம் யாரா ஸ்பான்சர் பண்றீங்க? விஜய் எங்க போட்டி போடுறானா ஒக்கலை இப்ப சொல்றேன்டா. எனக்கு யாரா கட்சி ஸ்பான்சர் பண்ண சொல்லிட்டு நாங்க விண்ணப்பிக்கிறேன். ஓட்டு கூட வாங்க மாட்டேடா. ஓட்டு கூட வாங்க மாட்டேன். டேய் ஒரு ஓட்டு வாங்கிட்டேன்னா சுயேட்சியா விஜய் எதிர்த்து அவன் எங்க வேட்புமனு தாக்கல் பண்றானோ எனக்கு யாரா ஸ்பான்சர் பண்ணாங்கன்னா ஏன்னா அரசியலுக்கு காசு தேவைப்படும். ஓகேவா? சுயேட்சியா நீ அவ்வளவு பெரிய உனக்கு எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? போனீங்க இப்ப நேரம் வேணுமா? இங்க பாரு, என்ன பெரிய ஆள் ஆக்குறது நீங்க தான். திப்பின்னு சொல்லிட்டேன். என்ன தெரியாம என்ன ஆள்ற கட்சி எல்லாம் அவங்களே எங்களுக்கு எதிரி. சரியா? நீ ஸ்பேஸ்ல போட்டு கத்திட்டு ஆம்பளையா இருந்தா துரைமுருக மாதிரி வந்து நேருக்கு நேரா மோது. சரியா? அரசியல் மோது. இப்ப அவன் எங்க போயிட்டான்னா துரைமுருகன் சிப்பு இனிக்குது போல இருக்கு. டே நான் துரைமுருகன் இருப்பாப்ல அந்த மாதிரி பேச வைக்காத. இப்ப நீ என்ன பண்ண துரைமுருகன் சிப்பு கிட்ட போயிட்ட. அங்க வந்து துரைமுருகன் குஞ்சு உனக்கு இனிக்குது இல்ல? நாம் தமிழ் துரைமுருகன் குஞ்சு உனக்கு இனிக்குது. யார வேணா புடிச்சுங்க. நாங்க அப்படி அவனுங்க மேல இருறா. இதே துரைமுருகன் மேலதான் உட்காந்துக்கிட்டு சொல்றாங்க சார். இருறா நீங்க எதனால போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? ஒரு தற்கொலை லாயர் அவன் எங்கடா அவன்? கமிஷனர் ஆபீஸ்ல போயிட்டு எங்களை வந்து தற்கொலைன்னு சொல்றா சார். அது எப்படி சார் எங்க மேல நாலேஜ் எல்லாம் பண்றாங்க? திஸ் இஸ் வெரி கண்டெம்ட் ஆன் தி கோர்ட், யூ நோ யுவர் ஆனர் அப்படின்ட்டு போய் நின்னு இல்ல என்னாச்சு? ஏய் நீ ஒரு அவ்வளவு பெரிய ஆள்மயிரெல்லாம் கிடையாது. உங்ககிட்ட தான் வந்திருக்கேன். நீங்க தான் சால்வ் பண்ணணும். நீங்களே பாத்துக்குங்க உங்க வப்பாட்டிய. என்ன இது ஏன் வப்பாட்டியா? டேய் பாத்தியா நீ பர்சனல் லைஃப்ல போகாம நீ ஒரு ரஜினியோட மாஸ்க் போடாம நீ ஒரு தனி மனிதனானு ஆம்பளையார நிறுத்தி காட்டுறான். நீ உன்னோட அரசியல புரியவே இல்ல. புரியல உங்களுக்கு என்ன ஸ்பான்சர் பண்ற மாதிரி என் தலைவன் எனக்கு என்ன ஸ்பான்சரா பண்றாரு? இல்ல ஐடி போச்சுன்னா என் தலைவன் எனக்கு ரிகவர் பண்ணி கொடுக்குறாரா? எச்சக்கல என் தலைவனா உட்காந்து குறுக்க பேச மயிறு பயமுடு. என் தலைவன் என்ன கூப்பிட்டு வச்சுங்க விஜய் வந்து உள்ள இருக்கிறவனுக்கு எல்லாம் கூப்பிட்டு பிரியாணி போட்டேன். அந்த மாதிரி என் தலைவன் கூப்பிட்டு ரஜினிஸ்க்கு எல்லாம் பிரியாணி போட்டாரா உட்காந்து போயஸ் கடன்ல? எச்சக்கல இல்ல மாமா பையன் மாதிரி அவனை ஒருத்தர் வச்சிருக்காரா உட்காந்து ஐடியெல்லாம் இது உட்காந்து ரிப்போர்ட் அடிச்சு காலி பண்ணி தூக்கி விடுறதுக்கு? ஜெகதீஷ் மாதிரி மாமா பையல அவனை கூட வச்சிருக்காரா? டேய் உங்க வாயிலெல்லாம் இங்க ரஜினினே வாயில வரக்கூடாது. எதா இருந்தாலும் இறங்கிட்டா வா. நான் தமிழ்நாட்டுல போட்டின்னு 2 பேருக்கு தான், விஜய் தெரியும். என் பேரை பேப்பர்ல எழுதி பேப்பர்ல போட்டு ஃபிளஷ் பண்ண நான் தான் இருந்தேன்னா நீங்க எல்லாம் எம்மோ பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சீங்க. அவ்வளவு கேவலமா அந்த மாதிரி கேவலமா நடந்துக்கிறா. கேவலப்படுத்த உடனே எனக்கு அவமானம் தாங்க முடியாம நான் தற்கொலை பண்ணிக்கிட்டேன். செத்துடுறா கபிலா. கபிலம் ப்ரோ உங்க மேல எவ்வளவு வெறுப்பு இருந்தா வெறுப்பெல்லாம் கிடையாது. நீ ஒரு எச்ச புரிய அவ்வளவுதான். சமூகத்துல ஒரு கலைச்செடி நான் சொல்றத கேளு.
கபிலன் வந்து என்ன பண்ணாருன்னு கேக்குறல, அந்த நாட்டுக்காண்டி சேவை பண்ணிட்டு இருக்காப்ல. இந்த விஜய் வந்து அரசியல்ல இருந்து அவன் ஒரு ஒண்ணுமே இல்லாத சூனியம் அப்படிங்கிறத நிரூபிச்சு அவனை துண்டக்கான துணியை காணும் ஓட விடுறதுக்காண்டி வேலை பார்த்துட்டு இருக்காப்ல. அவ்வளவுதான். கபிலா இப்ப சொல்றேன்டா, ஆ, இப்ப சொல்ற கேட்டுக்கோ. ஆ, நீ உன்னால என்ன புடுங்க முடியுமோ படுங்கடா, நாங்க ஆட்சிக்கு வர்றது உறுதியா. ஆ. சரியா? யாரு நீ ஒரு யார் எங்க ஆட்சிக்கு வருவா? தலைவர் வருவாரு, டேய் கரெக்டா யார் ஆட்சிக்கு வருவா? ஆட்சிக்கு வருவா. யார் ஆட்சிக்கு வருவா? யார் ஆட்சிக்கு வருவா? சரிடா, விஜய் ஆட்சிக்கு வரானே வச்சுக்கோ, சிஎம் விஜயா இல்ல தெரிசாவா? அது அது பொதுக்குழு கொண்டு போட்டு தீர்மானம் நிறைவேற்றுறது. உங்களோட ஜெனரேஷனோட முடிஞ்சு. சரியா? ஆ, எங்க- என்ன எங்களோட முடிஞ்சது? ஜெனரேஷனுக்கு நீங்க கொண்டாடாதீங்கடா. என்ன முடிஞ்சது எங்க ஜெனரேஷனோட? சீரழிந்த ஒரு ஜெனரேஷன் வேணாம் எங்களுக்கு. சரியா? என்ன ஜெனரேஷன் வேணும்? அரசியல்னா இப்போ யங்ஸ்டர்ஸ் தான் வராங்க அரசியலுக்கு ஃபுல்லா. அவங்க யாரு எல்லாம் உங்களை விஜய் மாதிரி யங்ஸ்டரா? கேடுகட்ட அரசியல் வச்சு எங்களை தெரிஞ்சாதீங்க. விஜய் அது இந்த யங்ஸ்டரா? மாதிரி தொட்ட கபிலா தலைவா? நாயினால தான் நடந்துட்டு இருக்கு. டேய் விஜய் கபிலா நீ யங்ஸ்டரா? எல்லாம் தொட்ட ஜெயிலுக்கு தலைவா? போடா, உறுதிடா. நீ ஜெயிலுக்கு போவது உறுதி கபிலா. ஓ, நீ பேசினதெல்லாம் ரெக்கார்டிங் எல்லாம் எடுத்து டிஃபமேஷன் கேஸ் போட்டு ஆ. உன்னோட அட்ரஸ் தூக்கி உன்னை ஜெயிலுக்கு ஐயோ தள்ளுவேன். பயமா இருக்கு. அங்கிள், எனக்கு பயமா இருக்கு அங்கிள். நீங்க இதுல எடுத்து போடாதீங்க அங்கிள். தனி மனிதனா பேசுறான். ஏன்டா 41 பேர் கடைசி வரைக்கும் அஞ்சாவது வீடு ரூம் கேட்க சொல்லு. ஏன்டா 41 பேரை கொண்டுட்டு சூர்யா மாதிரி எனக்கு இருக்கு ஆங்கிற மாதிரி இருக்கு. கதறிட்டே கடணும் 24 மணி நேரம். நீங்க கதறிட்டே இப்ப ஆல்ரெடி அந்த ஜாம்பிஸ்கார வர்றோம், நீங்களும் கதறிட்டே கடடா கபிலா. கபிலன் ப்ரோ ரொம்ப பாதிக்கப்பட்ட கபிலன் ப்ரோ, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். டேய், நாங்க ரேஸுக்கு போயிட்டோம், எங்கேயும் போறோம், அது உங்க புண்டைக்கு என்னடா வலிக்குது தெவடியா பசங்களா? டேய் உன்னதான்டா ரேஸுக்கு போறோம், அது எங்கேயும் என்னமோ தெரியல. அஜித் ஃபேன் பேசினா ஓடிறாங்க. இல்ல கபிலன் ப்ரோ, நாங்க ரேஸுக்கு போறோம்னா நாட்டுக்கு நல்லது நாட்டுக்கு பெருமை தான். அவரு வாங்கின பிரைஸ் எல்லாமே நாட்டுக்கு பெருமை தான். தெவடியா பசங்களா, கருவுல 41 பேரை கொன்னுட்டு இப்ப 56 பேரோட நிக்கிறீங்களே, லூசு குடிமானுங்களா? திமுக ஜிப்லே குடியிருக்கிற தெவடியா பசங்களா? சூத்த அறுத்து சுண்ணாம்பு தடவி விட்டுருவான். சுண்ணியலா சுண்ணிய பத்திட்டு போயிருங்க. ஓட்டு கேட்டு வந்தீங்கன்னா சூத்த அறுத்து விட்டுருவான் ஒருத்தனையும். ஏன்டா துணிவு வாரிசு வர வரைக்கும் அஜித் எல்லாம் ஒரு ஆளா, எங்களுக்கு எல்லாம் ஒரு ஆளான்னு கேட்டுட்டு இருந்தா அப்படின்னு கேட்டுட்டு இருந்த நாய்ங்க இப்ப எதுக்குடா வந்து அந்த ஆள பேர் யூஸ் பண்ணிக்கிறீங்க, ஓட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்கீங்க? நீ சொன்னதானே, நீ ஆம்பளையா இருந்தா நீ வந்து அஜித் பேர் யூஸ் பண்ணாம நீ எலெக்ஷன்ல நின்னு ஜெயிச்சு பாடுறா. ஜெயிக்கலாம் வராட்ட நீ முதல்ல ஓட்டு வாங்கி பாடுறா. அந்த தில்லு இருக்கா முதல்ல உனக்கும் தலைவனுக்கும். எல்லா தெவடியா பசங்களும் யூஸ் பண்றானுங்க. நாங்க ரேஸுக்கு போறோம், என்னமோ எங்கேயும் போறோம்டா. அதிராட்டு ஜிப்ல குடியிருக்கிற தெவடியா பசங்களா ஓட்டு கேட்டு வந்தீங்கன்னா ரெண்டே வார்த்தை பேசி போயிடுறேமா. கபிலா, இந்த களத்துல இருக்கும் போதே இப்படி அந்த பையில வந்து கதறானுல, நீ வந்து நீங்கானு ரோட்ல நின்னு பிரச்சாரத்தை பண்ணி யோசிச்சு ஸ்பான்சர் பண்றதுக்கு மட்டும் ஆளை பிடிங்க. எனக்கு எந்த கட்சி ஸ்பான்சர் பண்ணுதோ அந்த கட்சிக்கு வண்டியில ஏறி அந்த எனக்கு ஒண்ணு இந்த பெரிய வண்டி பிரச்சாரம் பண்ணுவாங்கல்ல, அந்த வண்டி மேல ஏறி மைக்க பிடிக்கிறேன். என்ன இந்த கேஸ் கீசு போட்டானுங்கன்னா கட்சி தான் பாத்துக்கணும். ஓகேவா? ஒரு லாயர் மட்டும் எனக்குன்னு தனியா 2 லாயர் அப்பாயின்மெண்ட் பண்ணி அண்ணன் என் நம்பர் உனக்கு டிஎம் பண்ணிடுறேமா. இப்போ நீ எப்ப வேணாலும் கால் பண்ணு. ஓகேவா? எனக்கு கட்சியில சேர்க்கலாம் முடிவு பண்ணிட்டீங்களா? இல்லம்மா, நான் வந்து அதாவது எனக்கு சூப்பர் ஸ்டார் பிடிக்கும், உனக்கு சூப்பர் ஸ்டார் பிடிக்கும். நம்ம ரெண்டு கோயின்சிடன்ஸ் அதுதான். ஓகேவா? அதுல வந்து எந்த மாற்றமும் இல்ல. சூப்பர் ஸ்டார் தான். அரசியல் பயங்கரமா எப்பா சரியான நேரத்துல என்ட்ரி கொடுத்து எப்படி போறாரு பாத்தீங்களா? இது நாளைக்கு பிளாஸ் நியூஸ்ல வந்துச்சுன்னா விஜய் கட்சி கலைச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லையே, அவனே கட்சி கலைச்சிட்டு போயிருவானே. இல்ல ஜெயசலன் சார் ஏற்கனவே என் டீம்ல நம்பர் கொடுத்து வச்சிருக்கேன். பரவாயில்ல கொடுங்க, பரவாயில்ல தேவைப்படும் ஃபியூச்சர்ல. சரியாமா? அதனால அந்த இது கிடையாதுமா. இந்த தம்பி மாதிரிலாம் வந்து கதற அளவுக்கு நீ களத்துலதான் விளையாடிட்டு இருக்க. அந்த தம்பிக்கு தெரிய மாட்டேங்குது. உங்ககிட்ட அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்கணும்டா. எதுக்கு எடுத்தாலும் இந்த பர்சனலுங்கிறீங்களே, அவன் பொது வாழ்க்கைக்கு அரசியலுக்கு வரான்டா, எங்களை ஆளுன்னு வர்றான், தமிழ்நாட்டு மக்கள் ஆளுன்னு வர்றான். அப்ப வந்து அவன் பர்சனல் நீ சொல்றதுக்கு உனக்கு அருகது கிடையாது, உன் தலைவனுக்கு அருகது கிடையாது. பச்சையா கேட்போம் எல்லாத்தையுமே. இஷ்டம் மயிறு இருந்தா அரசியல் இருங்க, எல்லாம் மூடிட்டு வெளியே போங்க. சரியா? அதை விட்டுட்டு அவன் பர்சனல் லைஃப் பத்தி பேசக்கூடாதுன்னா அவன் அரசியலுக்கே மூலம் வந்திருக்க கூடாது. ஒரே நிமிஷம் ப்ரோ, இவனுக்கு வந்து கட்சி பத்தி பேசுறானுங்கல்ல. இது தலைவர் வந்து ஜெயலலிதா அந்த இதை பத்தி சொடக்கு போட்டு பேசினாரு. எங்க ஆளு வந்து கலைஞர் முன்னாடி இருக்கும் போதே எங்களை வற்புறுத்துறாங்கன்னு சொல்லி பேசினாரு. அந்த கட்சி இவனுக்கு இருக்கா? இந்த பொட்டையனுக்கு பனையர் விட்டு வெளில வர மாட்டான் பொட்டை தாயலி. அடிக்கடி ஒண்ணு சொல்லுவீங்களா ஜிப்சி இருக்கீங்களா? அடிக்கடி ஒண்ணு சொல்லுவீங்கல்ல, முதல்ல எங்களை தாண்டிட்டு வந்து போயிட்டு நீ கபிலனை தொடர அப்படின்னு சொல்லுவீங்கல்ல.
ஆமா எனக்கு தெரிஞ்சு இனிமேல் நான் ஒண்ணு சொல்றேன். டேய் இனிமேல் என்னை தாண்டிட்டு போயிட்டு நீங்க போயிட்டு ரஜினி அஜித்தை தொடுங்கடா. விஜய் ஃபேன்ஸ் என்னை தாண்டிட்டு போயிட்டு என்ன ஜிப்சி 3 இடத்துல நான் என்ன வச்சுக்கிறேன், விஜய் தூக்கிடலாம். இப்பதான் எங்க கூட தான் பேசவே மாட்டேங்கிறாங்க எங்க சுத்தமா. உங்க பேச்சு தான் கா விட்டுருக்கானுங்களே. கபில நான் பேசுறது கேக்குதா? பேச ஆரம்பிச்சதும் கேக்குது தெரிச்சிடுறானுங்க. கட்டத்தர இல்ல கேக்குது. ஜிப்சி நான் பேசுறது கேக்குது. இல்ல இல்ல ஒரே நான்லாம் ஒரு மைக்கே செகண்ட். வரல, இல்ல பேச ஆரம்பிச்சா கேக்குது bro, இன்னைக்கு கேக்குது. ரஜினியை பத்தி எதுக்கு பேசுறேன்னா, எல்லா இடத்துலயும் கூட்டம் கம்மியா இருந்துச்சு. இன்னைக்கு 30-40 பேர் கூட இல்ல கூட்டத்துல. இங்க சிட்டியே 250 பேர் மேல இல்ல. இந்த மாதிரி ஏதாவது இழுத்து விட்டு ரஜினியை இழுத்து விட்டா நமக்கு ஏதாவது ஒரு இது பேர் கிடைக்கும் சொல்லிட்டு இழுத்து விட்டான். இப்ப அவருக்கு பேக் ஃபயர் ஆகி போச்சு. இப்போ அவனை போட்டு கலாய்ச்சுன்னு இருக்காங்க டிஎல்ல. இவனுங்க ஒன்னும் முட்டு கொடுக்க முடியாம உட்கார்ந்துட்டு இருக்கானுங்க அவனுங்க. இன்னைக்கு ரொம்ப அவனுங்க சொல்றானுங்கல்ல, நாங்க தான் அடுத்து சீஃப் மினிஸ்டர் சொல்லிட்டு. இப்போ ஒண்ணுமே இல்லாம இருக்கு கூட்டம். அதை வச்சிருந்தா இவன் ஏதோ ஒண்ணு வலிச்சு விட்டான். இப்ப அவனுங்களே அடிச்சு சாவுறானுங்க. அவனுங்களுக்குள்ள இப்ப பிரச்சனை அது. சும்மா இருந்து ஒரு குச்சி இழுத்து விட்டான்ல அவன். அவனுங்க முதல்ல தெரிசா பிரச்சனையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அரசியல் களத்துக்கு வரட்டும். அவனுங்களுக்கு இப்ப அதான பெரிய பிரச்சனையே. ஒரு பழைய ஒரு ஹிஸ்டரி ஒன்று ஞாபகப்படுத்துறேன். ரொம்ப பழைய ஹிஸ்டரிலாம் இல்லை, சும்மா ஒரு 2 வருஷம் முன்னாடி இருந்ததுதான். இந்த வாரிசு படத்தோட வெற்றி விழான்னு சொல்லி ஆடியோ லான்ச் ஒன்று நடத்தினானுங்க. அந்த ஆடியோ லான்ச்ல சரக்குமார் உங்களுக்காக போய் உட்காந்து இங்க வந்து வாயை விட்டாப்புல. என்ன சரக்குமார் அடுத்த 4 நாள் என்ன சந்திச்சாப்பலன்னா மீடியா முன்னாடி, அது எப்படி நீங்க அவரை சூப்பர் ஸ்டார்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி, ஐயா சாமி நான் தெரியாம சொல்லிட்டு என்ன ஆளை விடுற சாமின்னு தெரியாம ஆளு வந்து கும்பிடு போட்டு போயிடலாம். யாரு? சரக்குமார். என்ன அப்புறம் சரக்குமார் கட்சியை கலைச்சாப்புல. உனக்கு சப்போர்ட்டா வந்தாலும் எல்லாரோட கதி என்ன ஆகுதுன்னு இங்க ஒண்ணு நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். சூப்பர் ஸ்டார்ன்ற அந்த சட்டைக்கு எது சட்டை, அந்த சட்டைனே நீ பேசுனதுக்கு தான் உன் சட்டி கிழிற அளவுக்கு இங்க அடிச்சோம். நீ மறுபடியும் வந்து ரஜினி நீ அரசியல தொட்ட அப்படின்னா அப்புறம் நாங்க எதை கிழிய விட்டு அடிப்போம். நான் எதிர்பார்க்கவே இல்லை சோழிநூல் ரவி கிட்ட இருந்து அறிக்கைலாம் வரும்னா எதிர்பார்க்கவே இல்லை. அது அன்எக்செப்டட் தான். நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதெல்லாம் என்னன்னா எனக்கு என்னன்னா நான் அடுத்து சந்தான கிட்ட இருந்து இதெல்லாம் எதிர்பார்க்குறேன். அடுத்து கொஞ்சமா எல்லாருக்கிட்டையும் நான் எதிர்பார்க்குறேன். மாவட்ட தலைவர் ரஜினி ரசிக மன்ற தலைவருக்கு இந்த நேரத்தில் நான் எதிர்பார்க்குறேன். ஆஃப்லைனில் அவன் விஜய் கட்சிக்காரன் உன் ஏரியாவில் இறங்கியிருக்கிறானா? அவன் ஒன்று சொல்கிறேன், ரஜினி ரசிகர்கள் ஒரு கட்சிக்கு ஆதரவாக தான் இறங்கி வேலை பார்த்துருக்குறாங்க. ஆனா இந்த கட்சி ஜெயிக்க கூடாதுன்னு இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா அதோட பின்விளைவு எப்படி இருக்குன்னு நல்லா பாத்துக்க. முன்னெல்லாம் அப்படி கிடையாது. இப்ப எல்லாம் நல்லா செட்டில் ஆயிட்டாங்க. மாவட்ட தலைவர் எல்லாம் செட்டில்டு, லட்சாதிபதி இல்ல, கோடீஸ்வரனுங்க. ரஜினி மாவட்ட தலைவர், ரஜினி ரசிகர் மன்ற மாவட்ட தலைவர், பெருமைக்கா சொல்லல, உண்மையை சொல்றேன். இந்த சோழிநூல் ரவி தான் நம்ம கட்சிக்குள்ள வேணும்னு சொல்லி அந்த பிச்சை எடுத்தானுங்க விஜய் கட்சியில இருக்கிறவனுங்க. சார் 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 நம்ம கட்சிக்கு வந்துடுங்க சார், நாங்க எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறோம் சார், சார் நாங்க அதை கொடுக்குறோம் சார், சார் 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 வாங்க சார், சார் சார் வாங்க சார், எப்போடா அப்படின்ட்டார். நான் கூட ஒரு நேரத்துல தப்பா நினைச்சிட்டேன் அந்த மனுஷனை, போயிட்டு வரணும்னு நினைச்சிக்கிட்டு. ஆனா ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று இருக்கு, எல்லாருக்கும் சம்பாதிக்கலாம், 50 லட்சம் சம்பாதிக்கலாம். வேணாம் வேணான்றீங்களா? ஜிப்சி உங்க தொகுதியில 5 பேரை தேர்ந்தெடுத்து டிவி கேட்கணும் சொல்லணும். நான் இப்பயும் சொல்றேன் ஜிப்சி, நான் பயப்பு இல்ல. எனக்கு வந்து பேக்கப் பண்றதுக்கு யார் இருக்கிறான்னு சொல்லுங்க. ஏதாவது ஒரு இல்ல அது சொல்லல கபில, நீங்க 300 பேர் கேட்டுட்டு இருக்காங்க. யாருக்காவது 50 லட்சம் வேணும்னா உங்க தொகுதியில இருக்கிற பணக்காரா இருக்கிற ஒரு 5 பேரை தேர்ந்தெடுத்து அவங்க ப்ரொஃபைல நீங்க டிவி கொண்டே கொடுப்பீங்களாம். அதான் அங்க ஒரு 10 பேர் கொண்ட குழு வந்து பார்த்துட்டு அவங்க கிட்ட ஒரு 5 கோடியா அபேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு 50 லட்சம் கமிஷனா வாங்கி கொடுப்பாங்களாம். இது எப்படி தெரியுமா இருக்கு ஜிப்சி? நான் தாலி கட்டிட்டு கூட்டு வருவானா, இவனுங்க கொண்டு போய் ஃபர்ஸ்ட் நைட் நடத்திட்டு வருவானுங்களாம். அப்படிதான் இருக்கு ஜிப்சி. எம்எல்எம் நடத்திட்டு இருக்கானுங்க இவனுங்க சதுரங்க வேட்டை ஸ்டைல்ல. சதுரங்க வேட்டை பார்ட் 2.0 பார்ட் 2 வந்துச்சு ஆல்ரெடி, அதனால 2.1 ஓகே 2.0. ஆமா, ஏன்னா சதுரங்க வேட்டை பார்ட் 2 ஆல்ரெடி வந்துச்சு. ஆனா ஒண்ணு ஜிப்சி, ஒருத்தனை மைக்ல ஏத்தன ஜிப்சி 15 பேர் ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்க ஜிப்சி. நான் வாயத்துறக்க பாத்தீங்களா? ஏன்னா அவனுக்கு இல்ல இது இப்ப இந்த வேதா கட்டத்தோர எல்லாம் லிசனர்ல தான் இருந்தீங்க கரெக்டா? ஆமா ஆமா ஆமா. ஒருத்தனை மைக் கொடுத்து மேல ஏத்தன மாங்குன மைக் கேக்குறாங்க. தோ கபிலா எனக்கு மைக் கொடு, நான் இப்ப அவனை அடி பொழந்து எடுக்கிறேன், கபிலா எனக்கு மைக் கொடு. இன்னைக்கு நாங்க தாங்க அடிக்கணும் மெயினா. இல்ல கபிலன் ப்ரோ, எங்கால பத்தி ஒருத்தன் பேசினான்ல, அதுக்குதான் நான் மேல கேட்க. இல்ல அது ஏன் ஆரம்பத்துல கேட்கல? ஆரம்பத்துல இந்த எவனுமே இந்த பொட்டையனுங்க எவனுமே மாட்டலையே. அப்ப மாட்டினாதான் மைக் கேட்டு மேல வருவீங்களா? இது என்ன அநியாயமா இருக்குது?
உங்க ஸ்பேஸ்ல தான் வண்டியா வந்து மாட்டுறானுங்க. எங்க என்கிட்ட வந்து மாட்டுறானு நாங்க ஸ்பேஸ் போட்டா வரவே இங்க மாட்டானுங்க. ஏதாவது டிவிக்கு அவனா ஸ்பேஸ் போட்டிருக்கான பாருங்க. அந்த டிவிக்கு கஃபே அவனை போய் வம்பிழுப்போம். அவன் நிம்மதியாவே இருக்க கூடாது ராத்திரில. அவன் கக்கா கூட நிம்மதியா போக கூடாது. அவன் தான் பிளாக் பண்ணிட்டானே. அவன் என்ன பிளாக் பண்ணல. நீ பாக்கலாம். அது ஒரு மானங்கெட்ட ஸ்பேஸ் கபிலன் ப்ரோ. அந்த ஸ்பேஸ்ல பேசுறவனுங்க எல்லாம் வந்து ஒரு இலவும் தெரியல. ஏதோ உட்காந்து குழந்தைக்கு பாடம் நடத்துற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்கானுங்க. அவன் என்ன வேணாலும் நடத்திட்டோம். அவன் என்ன வேணாலும் நடத்திட்டோம். நான் என்ன சொல்றேன், அவன் நிம்மதியாவே இருக்கக்கூடாது. அந்த ஸ்பேஸ்ல பேசுற பொம்பளைங்க முதல்ல எதுவும் நிம்மதியா இருக்கக்கூடாது. இல்ல எப்படின்னா அவனுக்கு ஸ்பீக்கர் கொடுக்கறதே வந்து ஃபில்டர் பண்ணி தான் கொடுக்குறானுங்க. இவன் வந்து நம்மளை பத்தி இவன் எந்த அளவுக்கு பேசுவான் அப்படிங்கறத தெரிஞ்சுதான் அவனுக்கு ஸ்பீக்கரே கொடுக்குறானுங்க. அவனுங்க எல்லாத்தையும் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு மிகைப்படுத்தப்பட்ட செய்தியா கூட இருக்கலாம். என்னை நானே பெருமையா பேசிக்கிற மாதிரி கூட இருக்கும். பட் இருந்தாலும் இந்த நேரத்துல நான் போட்டுக்கிறேன். என்னப்ப இவெல்லாம் வந்து ரஜினி தொடறானா, அப்ப நான் ஆதவர்ஜனா இல்ல கபில ரஜினி ஆதவர்ஜனா பத்தி பேச மாட்டேங்கிறான். அதனால இந்த மாதிரி நம்ம ட்ரிகர் பண்ணா ஒருவேளை இருக்குமா ஜிப்சி? அதனாலதான் நான் டாபிக்ல வந்து நான் ஆதவர்ஜன் வைக்கல. இல்ல அதான் சொல்லல கபிலன். அவனுக்கு 3 டீம் இருக்கு. இப்போ இன்னைக்கு நம்ம ஒரு போட்டோம்ல வீடியோ, அந்த டீம் யாருது? ஐஆர்எஸ் கரெக்டா? ஓஆர்எஸ். ஓஆர்எஸ். ஓகே இருங்க ஒரே நிமிஷம். அப்படியே கீழ ஒரு பொட்டை வந்திருக்கான் டெவில்னு. அவனுக்கு மேல ஏத்துங்க ஜாலியா வரட்டும். இந்த 3 டீம்ல யார் வந்து அதிகமா டிஎல்ல பேர் அடிபடுறன்னு அவங்கள போட்டின்னு நினைக்கிறேன். அதனாலதான் மாஞ்சு வம்பு இழுக்கிறானுங்க. புரியுதுங்களா? அதான் மேட்டர் ஆக்சுவலா. கபிலன் ப்ரோ, நான் இன்னொன்னு சொல்ல போனா சிரிப்பா இருக்கும். ஆனா உண்மையான ஃபேக்ட் இதுதான். மக்களே, நம்ம அடிக்கிறதெல்லாம் 1% 2% தான். சரியா? இங்க எவனுமே அடிக்கலனாலும் அந்த கட்சி செல்ஃபாவே உருப்படாது. ஏன்னா அப்படி ஒரு கேவலமான கட்சி. அதனாலதானே இவ்வளவு நாள் பிரஸ் மீட் கொடுக்காம இருக்கிறான். கட்சியோட தலைவனே ஒரு பீட. உண்மையான ஃபேக்ட் அதுதான். அதுக்குள்ள 6 கேஸ் அறிவிச்சானோ அப்பவே வந்து தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு. ஆனா வாழ்க்கை எப்படி ரொட்டேட் ஆகுது பாத்தீங்களா ஜிப்சி? வாழ்க்கை ஒரு வட்டம் தான் அவனே சொல்லியிருக்கான். இல்ல அவன் ஒரு பொட்டை. நான் என்ன சொல்றேன்னா, விஜய் கட்சியில கூட இருக்கிறவனுங்க எல்லாம் என்னதான் இங்க மத்தவனை போட்டு அப்படி 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 எடுத்து விஜய் பத்தி பேசினா உங்களால வந்து கூட்டத்துல கைத்தட்டு வரல. இங்க ரஜினியை தொட்டு பேசுறது, அஜித் தொட்டு பேச இப்படி எல்லாம் தொட்டாதான் இப்படி எல்லாம் சுத்திதான் வரணும்ல. அவனை பத்தி பேசுறதுக்கு என்ன கபிலன் இருக்கு? இல்ல சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அரசியலுக்கு வந்தும் இங்க ரஜினியும் அஜித்தையும் உங்களால மறக்க முடியலன்னா அப்ப என்ன அடி அடிச்சிருக்கிறோம் பாருங்க ஜிப்சி நம்ம. ஆமா, ஆனா உச்சா அவர்தான், அது ஒத்துக்கணும். சரிங்களா? ஆமா, அடிக்கும் போது உச்சா போயிருக்கான். அததான் உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கிறான்னா, அங்க நம்ம உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கிறோம்னா என்ன அர்த்தம்? நம்ம அடிச்ச உச்சா விட்டுருக்கான், அந்த உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கான். ஆனா ஜிப்சி நேரா வந்து அஜித் பி வச்சு யாருக்கிட்டயும் அவன் பேச மாட்டான். நேரா ரஜினி பேச மாட்டான். நான் எத்தனை வாட்டி பேசியிருக்கேன். இல்ல உங்ககிட்ட பேச மாட்டான். அவனுக்கு சொல்லிடுறானுங்க. அப்போதைக்கு தேவையில்லை. நான் அதான் வெயிட் பண்ணேன். ஓகே, முடிச்சு பேசுறதுக்கெல்லாம் இல்ல ஜிப்சி ப்ரோ. அங்க வந்து டைரக்டா அட்டாக் பண்ணணும், அபியூஸ் பண்ணணும். அதுக்குதான் வரது, வேற எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது இன்னொரு மேட்ரு என்னன்னா, 7 நாங்க பட்டுக்கு கூத்தியால போட்டு தண்டா தூக்கி போட்டு உன்னை கம்பேர் பண்ணி அடிச்சிட்டு இருந்தோம். இப்ப என்ன பண்ணிட்டானுங்கன்னா, டிஎல்ல முழுக்க 1991 இருந்து ஆரம்பிச்சு 98 வரைக்கும் நடந்த மேட்ரு எல்லாத்தையும் இப்ப ரஜினி எல்லாம் வீடியோ, போட்டோ, கீட்டோ, நியூஸ் எல்லாத்தையும் இறக்கிட்டு இருப்பான். சாப்பிடு, நல்லா சாப்பிடு. என்ன கொஞ்சம் அன்பிளாக் பண்ணிட்டு பேசினா நல்லா இருந்திருக்கும். நம்மள அன்பிளாக் பண்ண மாட்டேங்க. கபிலன் எனக்கு ஒரு டவுட் உங்கள்கிட்ட கேட்கலாமா? இல்ல கபிலன் ப்ரோ, இவனுக்கு குஞ்சில ஆபரேஷன் பண்ணிருக்கே, எப்படி திருசா கர்ப்பமாச்சு? டாக்டர் சொன்னார்ல, அது ஜிப்சி சொன்ன ஒரு டாக்டர் ஃபீட்டா போட்டிருந்தாங்க. அவனுக்கு வந்து அந்த முன்னந்தோல தான் இது பண்ணிருக்காங்க. சுண்ணத்து பண்ணுவாங்களா, அதான் பண்ணிருக்காங்க. டேய், ஆபரேஷன் அப்புறம் நீ பண்ணியானு வந்து கேட்பான்டா. தேவையாடா உனக்கு? தெளிவா போட்டிருக்கான் அந்த ரிப்போர்ட்ல. நான் என்ன சொல்றது, டாக்டரே போட்டிருக்கேன். இல்ல அந்த ரிப்போர்ட்ல அதான் கபிலன் போட்டிருக்கு. அதுதான் போட்டிருக்கேன். நான் ரிப்போர்ட் படிச்சுக்காதவா? ஓகே 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 ஓகே. அப்ப முன்னாடி தோல் இருக்காதா ஜிப்சி? ஆமா, அப்படிதான் அவங்க போட்டுருக்காங்க. அந்த ஃபோர்ஸ் ஸ்கின் ரிமூவ் ஒரு மாதிரி கூச்சமா இருக்காது. ஏன் ஜிப்சி ஒரு மாதிரி கூச்சமா இருக்காது? இல்ல கபில, நான் என்ன கூச்சமா அது? மாஸ்டர் படத்தை ஒரு மாதிரி நெளிவான் தெரியுமா? அது காரணமே அதுதான். இல்ல அண்ணா அப்பப்ப தொடையில இப்படி தடை நடப்பான் பாத்தீங்களா? இப்பதான் புரியுது. அது பெயின் கபில. நம்ம ஸ்டைல் வச்சிட்டு இருக்கோம்.
ஜிப்சி ப்ரோ அவனும் புசியான தான் மாத்த ஆச்சே, 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுப்பானுங்க அவனுங்களுக்குள்ளே. என்ன கருமமோ. பரவாயில்ல. 2 பேரும் மாத்து தானே. இல்ல ஜிப்சி, அந்த வாத்தி கம்மிங் பாட்ல ஃபேன் அட்ஜஸ்ட் பண்ணுவான்ல, அதுக்கு காரணம் ரீசன் இப்பதான் புரியுது. இல்ல எனக்கு அண்ணன் வந்து அன்ஈஸியா பண்ணல, இந்த ஸ்டெப்பா மாத்திட்டானுங்க. இன்னும் அடுத்து போராட்டமா? அடுத்து யாரு? அடுத்து கண்ணத்துல கை வச்சு எல்லா படத்துலயும் கண்ணத்தை திருப்புற மாதிரி ஒரு சீன் வரும். அடுத்தது கழுத்துல என்ன ஆபரேஷன் பண்ணாங்கிற நியூஸ் வந்தாதான் அதுக்கு தெரியும். எங்க அண்ணன் வந்து அன்னத்துல கை வைக்க மாட்டாரு, கண்ணத்துலதான் கை வைப்பாரு. இல்ல அதையும் சும்மா பண்ணிருக்க மாட்டான் ப்ரோ, ஏதாவது ஆபரேஷன் நடந்திருக்கும், வெளியே வரும் நியூஸ். அந்த வாய்க்குள்ள அடிக்கடி அந்த கூலி வைப்பான், அதுக்கு ஏதாவது நடந்திருக்கும். அது அடுத்தது வரும், ஒண்ணுனா வரும். அவன் ஆக்சுவலி ஜிப்சி இந்த நார்த் இந்தியன்கார கசக்கி போடுவான் கையில. அதான் கூலி அந்த காலத்துல கசக்கி போடுறது, கசக்கி போடுறது. விமல் பக்கு அதை எடுத்து போடுவான் போல இருக்கு. விமல் இல்ல கபிலன் ப்ரோ, இன்னைக்கு ஏதோ திருச்சியில இருந்து வந்த பொண்ணா சென்னையில பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டானுங்கன்னு ஒரு நியூஸ் போட்டானுங்க. அது இப்போ பொய் ஆகி போச்சு. அதை தூக்கிட்டு அணிலுக்கு சுத்திட்டு இருந்துச்சு. அவனுக்கு செருப்புல அடிச்ச மாதிரி ஆகி போச்சு ஒருத்தனுக்கும். இதுவரையா? ஆமா, அந்த கேஸ் பொய் கேஸ்ன்னு இதுல போட்டாங்க. ஊரு எல்லாத்துக்கிட்டையும் செருப்படி வாங்குறதான. அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கு, நான் ஒரு டிப்ரெஷன்ல இருந்தேன், அதனால அப்படி சொல்லிட்டேன், எனக்கு அப்படி ஒண்ணு நடக்கலன்னு இருக்கு. இதுக்கு முன்னாடி இதே டைலாக் ஒருத்தர் சொல்லிருப்பானே, யாரு? ஓஆர்எஸ் ஆடவ் சொன்னா. ஆடவ். ஏங்க அவனுக்கு இனிமேல் நம்ம ஒரு பேர் வைப்போமா? அவனுக்கு மட்டும் தான் இன்னும் பேர் ஐஆர்எஸ்க்கு ஓஆர்எஸ்ன்னு பேர் வச்சாச்சு. இந்த ஆதவ அர்ஜுனாக்கு ஆடு அர்ஜுன் வச்சிடலாமா ஜிப்சி? அதான் மலை மாடு தான். இல்ல ஆடுன்னு போடுவான், மலை ஆடுன்னு போடுவான். என்னப்பா மலை மாடுன்னா மலை ஆடுன்னு போடுவான். ஆடு அர்ஜுனா, ஆடு அர்ஜுனா. இது இப்படி வைங்க, ஆட்டு மறைச்ச இது ஆடு. என்ன ஆடு என்ன பண்ணுவோம்? ஒரு கட்டத்துக்கு மேல இலைக்கு வந்து தானே ஆகணும். அப்புறம் என்ன ஏங்க, கசாப்பு கடை பார்க்காத ஆடு இருக்கா என்ன? இல்ல அது ஏற்கனவே அரசியல்ல இன்னொருத்தருக்கு அந்த பேரு பிக்ஸ் ஆகி போச்சு, அதான் பிரச்சனை. மறுபடியும் சொல்றேன், இப்ப நான் ஒரு காக்காவை மேல ஏத்த போறேன். யாரெல்லாம் மைக்கு வேணுமோ வாங்கிக்கிங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் நான் வந்து மைக்கு கேட்டீங்கன்னா கொடுக்க மாட்டேன் ஜிப்சி. இது நல்ல டெக்னிக்கா இருக்கு ஜிப்சி. நாங்கெல்லாம் பேசவே இல்லை கபிலன் ப்ரோ, ஒரே ஒரு வேண்டுகோள். அபியூஸா வந்துச்சுன்னா யாரெல்லாம் பாத்துவாங்க, மத்தபடி ஏதாவது பேசணும் நான் பாத்துறேன். இல்ல அபியூஸ் நான் பாத்துக்கிறேன். கபிலன் ப்ரோ, உங்ககிட்ட பேசுற மாதிரி அஜித் ஃபேன்ஸ் 2 பேர் இருக்கோம், கொஞ்சம் அவங்க கிட்ட பேசுங்க. அவன் தான் உங்க பேச்ச கா விட்டுட்டு போறானடா. நான் என்னடா பண்றது? நீங்க பேசினாலே பாரு, நீங்க பேச ஆரம்பிச்சனாலதான் இந்த வேதா பேச ஆரம்பிச்சனாலதான் போயிட்டேன் அவன் பாட்டுக்கு. நாங்க என்னடா பண்ணுவோம்? உங்களை பால்ஸ் கூட வந்தாரு, டாக்டர் பால்ஸ் கூட இப்பதான் வந்தாரு. அவரு கூட பாருங்களேன், இப்பெல்லாம் விஜய் ஃபேன் வந்தாதான் வராப்ல ஜிப்சி. அது என்னமோ உண்மைதான். லாஸ்ட் புலிவ வாரிசு கூட இல்ல கபிலன் ப்ரோ, இந்த ரெட்ராக செஞ்சு வாங்கலாம், சண்டை போடுங்கடா. இல்ல ஒரே நிமிஷம். இல்ல கபிலன், இந்த ரெட்ராகனே ஏதோ ஒரு மாசத்துக்கு பேசக்கூடாதுன்னு சொல்லி தடை. இன்னும் தடை இருக்கு. டேய் உனக்கு தடை கம்முனு இரு. பாஸ்கரன் சொல்லுங்க. பாஸ்கரன் அந்த மைக்க கீழ இறக்கி, அவர் கீழ இறக்கி விடுங்க. பாஸ்கரன் சொல்லுங்க. பாஸ்கரன் மைக்ல தான் இருக்கீங்க, மைக் ஆன் பண்ணி பேசுங்க. பாஸ்கரன் கைய மட்டும் தூக்கிட்டு இருக்காரு, மைக் ஆன் பண்ணி பேசல. பாஸ்கரன் அவர் தெரியாம ஸ்மைலி போட்டார் போல இருக்கு. ஏங்க மைக்கு முன்னாடி சவுப்பா இருக்குல்ல, அது தொட்டீங்கன்னா ப்ளூவா மாறுங்க. அடுத்து விஜய் ஃபேன். டேய் வாங்க, அந்த டிவி கேச்சி அந்த செல்ல புள்ளி யாராவது டேக் பண்ணி கூட்டுருவாங்க. ஐயோ அது அழகா மிரட்டுனுச்சு. ஐயோ பேப்பர் பேனா எடுத்துட்டு வரல. 2 பஞ்ச் வந்துச்சு கபிலன். அல்டிமேட்டான ஜிப்சி அது. மண்ண மாதிரி விட்டான் பாருங்க ஜிப்சி. செத்துருவாடா கபிலா நீலாம். இல்ல நான்லாம் ஜாவம் போயினா நான் 100 வருஷம் உயிரா வாழ போறேன். எல்லாம் மண்ணுக்குள்ள தாண்டா ஒரு நாள் போறோம். இல்ல கபிலன் ப்ரோ, அவன் சொன்னான்ல தம்பிலா ஓரம் போய் விளையாடுங்கன்னு, அதுவே வந்து தனுஷ் சொன்னது. உண்மையில சொல்றேன், அவனுக்கு இப்ப என்னன்னா ஆட்சி வந்த உடனே அவனுக்கு மக்களுக்கு நல்லது செய்யணும் இல்ல, கபிலனை பிடிச்சி உள்ள போடணும். எவ்வளவு பெரிய கொள்கைடாடி இதுதான். நீங்க இதை செய்யறதுக்கு நீங்க இவ்வளவு மானங்கிட்டத்தனமா வரீங்க. இல்ல கபிலன் ப்ரோ, அதான் ஒருத்தன் ட்விட்டர் போட்டானே,
டேய் நம்ம வந்து அண்ணன் ஆட்சிக்கு வந்த அப்புறம் எவன் நம்மளை பத்தி ட்வீட் போடணும் அழகா உள்ள புடிச்சு போடணும் கேஸே கிடையாது. ஆஹ் அவனை தூக்கி உள்ள பிடிச்சு போட்டுடலாம், எவன் அபியூஸ் பண்றானா அவன் உள்ள தூக்கி போட்டுடலாம் ட்விட்டே போட்டிருக்கானுங்க. அவனுங்கிட்ட போய் இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. ராஜ் வெங்கடேஷன் பாத்தீங்களா பாருங்க அழகா அந்த தம்பியை டேக் பண்ணி கூப்பிடுறாப்புல, டேய் தம்பி இங்க வான்னு. அது இந்த போஸ்ட் போட்டா வருவான் அவன்? ஏன் ராஜ் வெங்கட், நான் மியா கலிஃபா மூஞ்ச மாத்தி விட்டு ஒன்னு போட்டு விட்டேன். சாரி அண்ணாத்த, பிக்கு நல்லா இருந்துச்சு. அது போக அந்த தம்பி நல்லா ஆமா 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 அந்த தம்பி நல்லா அருமையா ஒரு உளறிட்டு இருந்துச்சு. 7ஆம் கிளாஸோ 8ஆம் கிளாஸோ தான் படிக்கும் போல பிள்ளை. இல்ல நான் இப்பதான் நல்லா அபியூஸ் எல்லாம் ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். ஏதோ கம்மி பண்ணி ஏதோ ஃபில்டர் பண்ணி நான் சுக்காப்ப இறக்குறேன், வேற ஒண்ணும் இல்ல. முன்னெல்லாம் வந்து 5-6 வருஷத்துக்கு முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா பச்சையா இறக்கி திட்டுவானுங்க, வாய் வைத்து பார்க்க கூட முடியாது, அப்படி இருக்கும். ஆக்சுவலி நான் அந்த ஸ்பேஸ் ஒன்று போட்டு நான் ஒன்று ப்ளே பண்ணணும்னு இருந்தேங்க, அது ப்ளே பண்ண முடியல. கீழே புகழ் மைக் கேட்டாங்க, மறந்து போயிட்டேன். டேய் புகழ் மேல வா, மைக் கேட்டேன், நான் கொடுக்க முடியல, ஸ்லாட் வேற பிஸியா இருந்தது. புகழ் மேல வா. டேய் புகழ், லேட்டஸ்ட் அப்டேட் வந்தாங்கன்னா ஒரு 5 நிமிஷம் தனியா பேச விடுங்க கேப்போம். ஜேசன் சஞ்சய் இருக்காப்ல, இனிமே வந்து அந்த விங்கிற இன்சில் பயன்படுத்த மாட்டாராம், எஸ்ங்கிற இன்சில் தான் பயன்படுத்த போறாராம். யாரு அந்த பையன்? வந்து அவன் விருப்பம், அவனுக்கு இன்சியல் கூட பயன்படுத்துறதுக்கு விருப்பம் இல்லைன்னா அந்த அளவுக்கு கேடுகட்ட ஜென்மமா இருக்கிறான்னு அர்த்தம். கீழே புகழ மேல வாடா தம்பி, மேல வா, வந்து பேசுவா. எப்பா ஒருத்தர் காக்கவனை மேல ஏத்துறனா ஆடை விட்டு அடிக்கணும், புரியுதா நான் சொல்றது? ஒருத்தன் கிடைச்சிட்டான்ட்டு நம்ம படப்படப்படணும் வெடிக்க கூடாது. இந்த தப்பை நான் ஆரம்ப காலகட்டத்தில் நான் பண்ணியிருக்கிறேன். இப்பெல்லாம் என்ன எப்படி டீல் பண்ணணும் இப்பயே நான் சொல்லிடுறேன், கிளாஸ் எடுத்துட்டு நல்லா கேட்டுக்கு. பாயிண்ட் நம்பர் 1, அவனை முதல்ல பேச விடணும். அவன் பேசும்போது நம்ம வாயமுடுறான், அவன் பேசும்போது நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஸ்மைலி போடணும். செகண்ட் பாயிண்ட், ஓகேவா? 3வது பாயிண்ட், அவன் ஏதாவது ஒன்று பேசி மிரட்டல் விடுவான், அது எனக்கோ இல்லை வந்து யாருக்கோ ஜிப்சிக்கோ இல்லை யாரையோ பேசுவான், ஓகேவா? அவன் யாரை டார்கெட் பண்ணி ஃபர்ஸ்ட் பேசுறானோ அந்த நபர்கள் மைக் ஆன் பண்ணி முதல்ல பேசணும். 4வது பாயிண்ட். 5வது பாயிண்ட், அப்புறம் ஒண்ணு கூட ஏறி உட்காந்து கேங் பேங் பண்ணணும், புரியுதா? கெட்ட வார்த்தை பேசலாம், அபியூஸ் பண்ண அதான் சொல்றேன். அவன் இப்போ உங்க தலைவனையோ இல்ல என் தலைவனையோ தொட்டு அபியூஸ் வார்த்தை கெட்ட வார்த்தை பேசினான்னா அப்படியே மொத்தம் உட்கார்றான்னு சொல்லி சுத்தி ரவுண்டு கட்டிருங்க. ரவுண்டு கட்டி அடுத்ததுக்கு அப்புறம் மூஞ்சில அடிச்சு ஊத்தி அதுக்கப்புறம் காலி பண்ணி அனுப்பி விட்டுரும். கேங் பேங் வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுவானா, ஏன்னா உடனே ஓடிட்டா அவன் மெயின்டைன் பண்ணணும். அவன் தாங்க முடியாம ஓடினானா நான் என்ன பண்ண முடியும் ராஜு? கேட் அண்ணாத்தா, இது ரொம்ப அநியாயம் அண்ணாத்தா. என்னைக்கோ நமக்கு 1-2 தான் சிக்குது, அத கொஞ்சம் நல்லா இருக்கணும்ல அண்ணாத்தா. சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்பேஸ்ல வந்துச்சுன்னா நம்ம நினைச்சா ஒரு ஐடியா லாக் பண்ணி வச்சுக்க முடியும் 1/2 hourக்கு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஆன் பண்ண சொல்லுங்க. அப்பதான் கரெக்டா லாக் பண்ணலாம் ஒரு 1/2 மணி நேரமாவது. இல்லை எனக்கெல்லாம் உண்மையிலே களத்தில் எனக்கெல்லாம் ஆஃப்லைனில் கிடைச்சானா நல்லா கூப்பிட்டு வச்சு வீடியோவே எடுத்து ஜிப்சி யூடியூப் சேனல் யாருக்கு ஃபேமஸ் ஆனதுன்னு சொல்லுங்கள், நான் கொடுக்குற இன்டர்வியூ உங்களுக்கு எடுக்கிறேன். வக்காளி கேட்குற கேள்வியில் எனக்கெல்லாம் ஆனந்தஜித்துலாம் கிடைக்கணும். ஆனந்தஜித்து, அப்புறம் இவன் பேர் என்ன, ORS, முக்கியமாக ஆதவ அர்ஜுனா. ஏன்னா அவன் தானே ஆப்போசிட்ல பேச விட மாட்டான். எங்கே நீ பேச விடாமல் என்ன பண்ணு பார்ப்போம். வளர்ந்து கெட்டவனெல்லாம் பாருங்க, அவன் 4 அடி கம்மியாக தான் வருவான் அடுத்தது இன்டர்வியூ முடிச்சதுக்கு அப்புறம்.